வணக்கம் சொன்னா திருப்பி சொல்லுவாங்க. வணக்கம். என்னோட பேர் கோமதி. நான் ஈரோட்ல இருந்து வந்திருக்கேன். நேற்று நைட்டு வந்தேன். ஆசிரியர்கள் இன்னொரு தாய் தகப்பன் இல்லையா குழந்தைங்களுக்கு எத்தனை பேரை நீங்க வருடம் வருடம் தேர்ச்சி பெற்று அனுப்புறீங்க. 2 குழந்தைங்களே வளர்த்த முடியல மேடம். வீட்டில் எப்படி இவ்வளோ பிள்ளைங்கள பார்க்குறீங்கன்னு தான் தெரியல. இருக்கிறதுலே ரொம்ப கடுமையான பணி இல்லையா? வீட்டில் குழந்தைங்களை பார்த்துட்டு, கணவரை பார்த்துட்டு, உறவுகளை பார்த்துட்டு, இங்கே வந்து மேனேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு, ப்ரெஷரு, அப்புறம் கரெக்டாக சிலபஸை முடிக்கணும். இப்போ ஆன்லைன் கிளாஸ் வேற படுத்து எடுத்துருவாங்களே. ஆன்லைன் வகுப்பு பார்த்தா நிறைய வாட்ஸ்அப்பில் வருது. பாவமாக இருக்குது எனக்கு ஆசிரியர்களை பார்த்தா தான். நேராக உட்காந்து கண்ணோட கண்ணை பார்த்து பேசி புரிஞ்சு படிக்க வைக்கிறதுக்கே போதும் ஆகுது. இதில் கேமராவில் இந்த துணி உங்க செல்ஃபோனில் அவனை எப்படி நாங்கள் படிக்கிறது யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த கொரோனா வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய நிறைய பாடங்களை கொடுத்திருக்கிறது. காரைக்குடி மண்ணுக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா பெண்கள் பலம் வாய்ந்த ஊருன்னு சொல்லுவாங்கல்ல. பெண்களோட சக்தி அதிகம். எங்கள் ஊர் சைடெல்லாம் காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டல், காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டல்னே இருக்குங்க நிறைய ஹோட்டல்ல. அப்படி என்ன ஸ்பெஷல்னா சமையல்ல ஸ்பெஷல் போட பெண்கள். இங்க காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டல்னா தமிழ்நாடு ஃபுல்லா வெளிநாடு முழுவதுமே ஸ்பெஷலா இருக்கு. அவ்வளோ கைப்பக்குவம் இருக்கு இங்க இருக்கிற பெண்களுக்கு. கரெக்டா? ஆண்கள் தான் சொல்லணும். அந்த பேர் வாங்கியிருக்கா இல்லையா? அந்த பேர் ஹோட்டல்ல இருக்க குழம்புக்கு கூட காரைக்குடி கார குழம்பு அப்படி பேர் இருக்கு குழம்புக்கெல்லாம். காரைக்குடி செட்டிநாடு மிஸ் அந்த மாதிரி நிறைய காரைக்குடிக்கு சிறப்பு இருக்கு. எனக்கு காரைக்குடி அப்படின்னா காரைக்கால் அம்மையார் பிறந்த ஊர் வந்து காரைக்கால். காரைக்குடிக்கு இந்த மகளிரோட சிறப்பு இந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல் இல்லை, ஆன்லைன் வகுப்பு போயிட்டு இருக்கிற சமயத்துல இத்தனை பேர் இன்னைக்கு ஒன்னா கூடி இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு, தகவல் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் வந்து உட்காந்துருக்கீங்க. சாஞ்சு உட்கார்றதுக்கு கூட உங்களுக்கு பெஞ்சு கொடுக்கல, ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. சாயம் முடியாது இல்லையா? ஸோ நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 30 நிமிஷம் என்னோட உரையாடல் இருக்கும். நான் படிச்சது கம்மியாக தான் படிச்சிருக்கேன், ஆனால் அனுபவங்களை நிறைய படிச்சு வச்சிருக்கேன். ஒரு 22 ஆண்டுகள் மார்க்கெட்டிங் துறையில அனுபவம் இருக்கு. 2 குழந்தைகள், அவங்கள கோல்டு மெடலிஸ்டா படிக்க வச்சு திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு பெண் ஒரு ஆண். அவங்க 2 பேருமே நல்லா படிச்சு நல்ல இடத்துல இருக்காங்க. பிசினஸ் தான் பண்றாங்க. எனக்கு அது ஒரு பெருமையாகவும் இருக்கு. எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, இந்த 22 ஆண்டுகள் என்னோட உழைப்பு இந்த துறையில இருக்கு. அதுல ஒரு வருமானம் வந்திருந்தா தானே சந்தோஷம். பொருளாதாரம் இல்லைங்களா? அது வேணும்ல. ஒரு 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன்ப்பா இந்த 22 ஆண்டுகள்ல. அப்போ அந்த வருமானம் வரதுல ஏதாவது புண்ணியத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு வருமானம் வந்தா மனசுக்கு நிறைவா இருக்கும்ல. சம்பாதிக்கிறது மட்டுமே பெருசு கிடையாது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் அருள் இரண்டுமே வேண்டும். அப்ப பொருள் சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம், அருள் வேணும் இல்லையா? அப்ப அந்த அருளுக்கு அவ்வுலகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அருளை சம்பாதிக்கணும் போது எனக்கு ஒரு ப்ராடக்ட் கண்ணில் கிடைச்சிச்சு. அதுதான் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய சானிடரி நாப்கின். இப்ப நம்மளோட பெண்கள் எல்லாருமே நம்ம எப்படி இருக்கிறோம்னா, பிறந்து வளர்ந்துட்டு இருப்போம். ஒரு 10-12 வயசு வரும்போது எவ்வளவு ரசிப்போம் தெரியுமா? நம்மள முன்னாடி இப்படி பார்ப்போம், பின்னாடி கண்ணாடி வச்சு பார்ப்போம். அவ்வளவு ரசிப்போம் நம்மள. கரெக்டா இல்லையா? அழகா இருக்கணுங்கிறதுல நமக்கு அவ்வளவு பிடிக்கும். நாங்க அழகா இருந்தாதான் ஆண்களுக்கும் பிடிக்கும். நம்ம நல்லா அப்படியே சோகமா வேண்டதா அவங்களும் வீட்டுல இருக்க ஆண்களுக்கும் பிடிக்காது. உண்மைதானே? உங்க மனைவி நல்லா கலகலன்னு, உங்க மகள் நல்லா கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருந்தாதான் உங்க வீட்டுல, நீங்க வெளியில இவ்வளவு ப்ரெஷர்ல வந்து வீட்டுக்கு வரீங்க, உங்க வீட்டுல எல்லாம் ஒரு மாதிரி துக்கமா உட்காந்துருந்தாங்கன்னா எப்படி இருக்குங்க? உங்களுக்கு நல்லா இருக்குமா? அப்ப பெண் அப்படின்னாவே லட்சுமிகரமா நல்ல கலகலன்னு, நல்ல உடம்பு, ஆடை உடுத்துறது, அலங்காரம் எல்லாமே நல்லா பண்ணிருக்கணும் இல்லையா? இது எத்தனை ஒரு 12 வயசு, அந்த காலத்துல 15 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணாங்க. பீரியட்ஸ் வரும்பொழுது ஐயா ஏன்டா பொம்பளையா பிறந்தோம். எத்தனை பேருக்கு அப்படிலாம் தோணி இருக்குது? எனக்கெல்லாம் தோணி இருக்குல்ல. ஸோ ஏன்டா இந்த பேசாம ஒரு ஆம்பளை பையனா பிறந்திருக்கூடாதா? இது போய் இது மாசம் இவங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. நமக்கு தானே இந்த பிரச்சனை. கடவுள் நம்ம கிட்ட தானே கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு. அதை ஒரு 55 வயசு வரைக்கும். கரெக்டுங்களா? நீங்களும் கேட்கணும் எங்க பிரச்சனை எல்லாம் என்னன்னு. இது மூடி வைக்கிற சமாச்சாரம் இல்லைங்க.
உங்க வீட்லயும் மகள் இருக்கா, மனைவி இருக்கா, சகோதரி இருக்கா, அம்மா இருக்கா, கரெக்டா? அவங்களுக்கும் இதெல்லாம் நடக்குது. ஆனா டிவியில விளம்பரம் வருதுங்க, நீ பீரியட்ஸா, என்னோட ப்ராடக்ட் எடுத்துக்கோ, ஆடலாம், பாடலாம், மலை ஏறலாம், பரண்டு படுக்கலாம், நீ அட்டென்ஷனா இருக்க வேண்டாம், நீ வந்து உனக்கு நீ மலையே ஏறலாங்கிறது, படிக்கட்டே ஏற முடியல, நான் எங்க போய் மலை ஏறலாம், எனக்கு அடிவயிறு வலிக்குது, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, எனக்கு தலை சுத்துது, கடைசி பெஞ்சில் போய் படுத்துக்கலாமான்னு இருக்கு, இல்லை எப்படா பெல்லடிப்பாங்க வீட்டுக்கு போகலாமான்னு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே இதெல்லாம் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனா ஈஸியா சொல்லிட்டாங்க, நீ ஆடலாம், பாடலாம், பின்னாடி திருப்பி பார்க்க வேண்டாம், இது உசுர் போற மாதிரி இருக்கும், அப்படியே ஒத்த முந்தானி எடுத்து இப்படி மறைச்சுக்குவோம். கரெக்டா இல்லையா? இதெல்லாம் இவங்களுக்கு தெரியணுக்காக தான் பேசுறேன், எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து வீட்டுக்கு வந்தா அத்தனை பாத்திரத்தை விளக்கணும், துணி துவைக்கணும், காய வைக்கணும், இந்த குழந்தைங்களை கவனிச்சுக்கணும், இவங்களை கவனிச்சுக்கணும், எல்லாத்தையும் கவனிச்சுட்டு அப்பாடான்னு பெட்டுக்கு போனா ரொம்ப பெயினா இருக்கு, ஏதாவது ஒரு ஹீலிங்கா 2 வார்த்தை கிடைக்குமான்னு கேட்டா பெரிய உலகத்திலே இல்லாத எங்களுக்கு வந்திருக்கான். எல்லா பொம்பளைங்களுக்கு தானே வருது, இது பெரிய இதாகும் அப்படின்றாங்க. போய் 1 மாசம் அவங்களுக்கு வந்தாதான் தெரியும் இல்லையா? கரெக்டா இல்லையா? நம்ம பண்ற பாடு என்னங்கிறது. இந்த மார்க்கெட்ல இருக்கிற விஸ்பர், ஸ்டேப்லி, கேர்ஃபுல் இவெல்லாம் என்ன பண்றான்னா, எனக்கு ரொம்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க, ஆசிரியர்கள் வந்து நீங்க நிறைய பெண்களை பாக்குறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறீங்க, கல்வி கற்றுக் கொடுக்குறீங்க, கல்வியை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு, நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது எல்லாமே இன்னைக்கு நம்ம பாரத நாடு மட்டும்தான் ஆன்மீக பூமி இல்லைங்களா? எல்லாம் வெளிநாட்டுல வீடு, காரு, வீட்டுக்காரு எல்லாம் வசதியா இருக்காங்க. ஆனா எதை நோக்கியும் இங்க வராங்க தானே. ஆனா நம்ம அதை கற்றுக் கொடுக்குறோமான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அப்ப இங்க இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு, பெண் சமுதாயத்திற்கு, இங்க இருக்கிற பெண் ஆசிரியர்கள், நீங்க சில விஷயங்கள் அந்த பெண் குழந்தைகளுக்கு கான்பிடன்ட் லெவல்ல கற்றுக் கொடுக்கணும். தற்கொலை பண்ணிக்கிறாங்களா இல்லையா? சின்ன சின்ன தோல்விகளை அவங்களால தாங்கிக்க முடியறது இல்ல. இதெல்லாம் எந்த சமயத்துல நடக்குதுன்னா பீரியட் சமயத்துல நடக்குது. ஆய்வு சொல்லுது, சைக்கலாஜிக்கலா ஒரு பெண் எப்ப வந்து தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயும் ரொம்ப ரொம்ப முடிவுகள் தப்பா எடுக்கிற முடிவு, டைவர்ஸ் அப்ளை பண்றது, கணவர்கிட்ட சண்டை போடுறது, குழந்தைகள் அடிக்கிறது, ஒரு டென்ஷனா இருக்கிறது, விரக்தியா இருக்கிறது, இதெல்லாம் எந்த சூழ்நிலையில ஒரு பெண் கையாளுறா அப்படின்னு எய்ம்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 100 உடம்பு தற்கொலை பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போனா 26 உடம்பு பீரியட்ஸ்ல இருக்காமா. அந்த பீரியட்ஸ் ஆகும்போது சைக்கலாஜிக்கலா எஃபெக்ட் ஆகிறா, முடிவுகள் தப்பா எடுக்கிறா. அப்போ நமக்கு எல்லாருக்கும் பெரிய பங்கு இருக்கு. இன்னும் கிராமப்புறத்துல பீரியட்ஸ் ஆனா ஸ்கூலுக்கே போறதில்லை, ஸ்கூலை விட்டே நிறுத்திடுறாங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம். இதெல்லாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்போ இது கல்வி கூட அந்த குழந்தைக்கு நீங்க இன்னொரு தாயா இருக்கிறதுனால அந்த பீரியட்ஸ் டைம்ல அவ எப்படி தன்னை பாதுகாத்துக்கணும், எமோஷனலா அட்டாக் பண்றாங்க நம்மள வெளியில. பீரியட்ஸ் டைம்ல அந்த எமோஷனலுக்கு இம்பேலன்ஸ் ஆகி நம்ம சரிஞ்சிடறோம். திருமணம் ஆன பெண்கள் கூட பேப்பர்ல, செய்தியில, டிவியில பாக்குறீங்களா இல்லையா? இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 குழந்தை கதறுது, அம்மா வந்துருமா அப்படின்ட்டு கேட்டீங்களா? அது கேட்கும் போது கண்ணீர் வருது எனக்கு. ஏன் இந்த பெண் இப்படி முடிவு தப்பா எடுக்கிறா? ஹார்மோன் படுத்துற பாடு என்ன மேடம், நீங்க பீரியட்ஸ்ல இவ்வளவு விஷயம் பேசுறீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு கூகுள்ல WHO ரிப்போர்ட்டை போய் படிங்க. ஏன்னா 12 ஆண்டுகள் இந்த துறையில இருக்கேன். ஒரு 2 வருஷம் ஒரு துறையில இருந்தாவே அந்த துறையை பத்தி கரைச்சு குடிச்சிடலாம். ஆமாவா இல்லைங்களா? 12 ஆண்டுகள் இருக்கிறதுனால இதை பத்தின சிந்தனை மட்டும்தான் ஓடிட்டு இருக்குது. அந்த அனுபவத்தை, படிச்சதை, தெரிஞ்சதை, பல பெண்களை சந்திச்சதை, பல மாணவிகளை சந்திச்சதை, பல ஆசிரியர்கள் சந்திச்ச அனுபவத்தை தான் உங்ககிட்ட சாரமா பேசிட்டு இருக்கேன். அப்போ சந்தையில இருக்கக்கூடிய பிராண்ட், சில பிராண்ட் இருக்கு, மெடிக்கல்ல, ஸ்டோர். நம்ம யாராவது துணி யூஸ் பண்றோமா? இல்ல. எல்லாருமே சானிட்டரி நாப்கின்க்கு மேக்சிமம் மாறிட்டோம் இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நாப்கின்க்கு நம்ம எல்லாருமே மாறிட்டோம், துணி யூஸ் பண்றது இல்ல. துணி யூஸ் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல சர்விக்கல் கேன்சர்ங்கிற ஒரு பேர் கேட்டோமா? நம்ம சர்விக்கல் கேன்சர்னா நமக்கு என்னன்னே தெரியாது. மலட்டுத்தன்மைங்கிற ஒரு வார்த்தை இருக்குதா? கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க வந்து அப்படியே வருஷம் ஒரு குழந்தை பெற்றுட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல 12 குழந்தை, 6 குழந்தை, 8 குழந்தைலாம் பெற்று வளர்த்துனாங்க. ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அந்த அளவுக்கு. இன்னைக்கு திருமணம் ஆனதையும் ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்கு விளம்பரங்கள் பாத்தீங்களா? எவ்வளவு விளம்பரம் வருது. கருத்தரிப்பு மையம், தாய்மை ஒரு வாரம், எங்க ஆஸ்பத்திரிக்கு வாங்க, ஐஸ்வர்யா, சுத்தா. நாங்க இப்போ கிளைகள் இங்கெங்க ஆரம்பிச்சிட்டோம், ஹோட்டல் மாதிரி. எங்களுடைய கிளைகள் மதுரையில், திருச்சியில், கோவையில், சென்னையில், இப்பொழுது அந்த ஊரில், இந்த ஊரில். எனக்கு போர்டெல்லாம் பார்த்தா வயிறெல்லாம் கலங்குது. அப்படி ஏப்பா திருமணமானா இந்த செனம் மாடு சேர்க்கிற மாதிரி என்ன பெண்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு போனாதான் குழந்தை பெற்றுக்கணுமா? யோசிச்சு பாருங்க.
அப்போ எங்கேயோ ஒரு தவறு நடக்குதா இல்லையா? எங்கேயோ தப்பு நடக்குதா இல்லையா? இதை நீங்க யோசிக்கணும் இல்லைங்களா? அப்போ மார்க்கெட்ல நம்ம பீரியட்ஸ்னு நம்ம அப்பாவோ சகோதரனோ அம்மாவோ போய் மெடிக்கல்ல வாங்குறாங்க, இல்ல ஒரு மளிகை கடையில வாங்குறாங்க, முன்னாடி ரோடே அடுக்கி வச்சிருக்கு. அதிகமா விற்கக்கூடிய பிராண்ட் விஸ்பர். இன்னைக்கு அவங்க 6000 கோடி டர்ன் ஓவர் ஒரு வருஷத்துக்கு. அதை பயன்படுத்துறதுனால 6 லட்சம் கோடி மருந்து மாத்திரை நம்ம பயன்படுத்துறோம். இந்த வயிற்று வலி, கேன்சருக்கு, நீர் கட்டி, பிசிஓடி ப்ராப்ளம் கேள்விப்பட்டீங்களா? இப்பதான் கேள்விப்படுறோம். அப்ப என்ன நாப்கின்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட மைண்ட் லெவல் இருக்கு இல்லையா? நம்ம மைண்ட் லெவல் எப்படி இருக்குங்க? ஒன்று வாங்க உனக்கு ஃப்ரீ யாராவது தர மாட்டாங்களா? இருக்கிறதுலயே அதான் ஃபாரினர்ஸ் வந்து நம்மளை பார்த்து பிரமிக்கிற வார்த்தை ஒன்று இருக்காமா. என்ன வார்த்தைன்னா, நம்ம சொல்லுவோமாமா அந்த வார்த்தையை அடிக்கடி. கடைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, நம்ம மைண்ட்ல இருக்கான் அந்த வார்த்தை. சீப் அண்ட் பெஸ்டா இருந்தா போங்க. சீப் அண்ட் பெஸ்ட். சீப்பா இருக்கிறது பெஸ்டா இருக்குமா? இருக்குங்களா? பெஸ்டா இருக்கிறது, இது ரெண்டையும் சேர்த்து சொன்னவங்க நம்ம தான். சீப் அண்ட் பெஸ்டா வேணும். இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்வாருல்ல, ஃப்ரீயா கொடுத்தா அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல இருக்கமா. அங்க அப்படி இல்லை. நுகர்வோர் வந்து தெளிவா, ஏன்னா மனித உடம்பு வந்து ஒரு வரம். கரெக்டா இல்லைங்களா? இப்ப நான் என் உடம்பை வச்சுதான் ஒரு டம்ளர் காஃபி குடிக்க முடியும், ஒரு இட்லி சாப்பிட முடியும். உங்க உடம்பை வச்சு ஏதாவது நான் பண்ண முடியுமா? ஏதோ ஒரு வேலை பண்ண முடியாது. அப்போ இவ்வளவு பெரிய வரத்தை சீப் அண்ட் பெஸ்டா வாழ்ந்துட்டு போயிட முடியாது இல்ல, போக கூடாது இல்ல, தரமான வாழ்க்கை வாழணும் இல்லைங்களா? அப்போ இங்க இருக்கிற மக்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, ரீசைக்கிள் காட்டனை கலெக்ட் பண்றாங்க. யூஸ்டு காட்டன், யாரோ படுத்திருந்த மெத்த தலகாணி, சுடுகாட்டுல பணத்தை எடுக்கிறதுக்கு போனா அவர் படுத்திருந்த மெத்த தலகாணி எல்லாம் ஒரு இடத்துல போட்டுட்டு போவாங்க. அடுத்த நாள் போனீங்கன்னா அங்க இருக்காது அந்த மெத்தையும் தலகாணி. அதை கலெக்ட் பண்ணிட்டு போடுவாங்க. அது ஒரு ஆள் காசுக்கு வாங்குறாரு. அதுல இருக்கிற காட்டன் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரம்ல காட்டனை சேகரிப்பாங்க. பாருங்க, நீங்க வேணா நீ அடுத்த தடவை எப்ப பார்த்தாலும் விழிப்புணர்வோட பாருங்க. அதை ஒரு ஆள் எடுத்துட்டு போவாரு வேன்ல வச்சு. இதெல்லாம் எடுத்துட்டு போய் எங்க போகுது இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோட்டோரத்துல ஒரு கோணி பை வச்சுட்டு ஒரு சில பேர் பொறுக்கிட்டு இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அது ஏன் பொறுக்கிறான்? யாரோ வாங்குறாங்க. இதெல்லாம் எங்க எங்க போகுதுன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கினுக்குள்ள வைக்கிறதுக்கு போகுது. நீங்க அதெல்லாம் வீடியோ ஆதாரமா இருக்கு என்கிட்ட. நம்ம தோணுனதை பேசுற ஆள் இல்லை. ஏதாவது கேட்டீங்கன்னா ஆதாரம் இருக்கு. பெரிய பெரிய தொட்டியில கொட்டி டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங் இதெல்லாம் போட்டு மாத கணக்கில் அதை ஊற வைப்பாங்க. அப்பதான் அதுல இருக்கிற அழுக்கு, இதெல்லாம் டஸ்ட் இதெல்லாம் போகும். போனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ன அந்த காட்டனை எடுத்து காய வைப்பாங்க வெயில்ல. காய்ச்சிரும்ல, காய்ச்சதுக்கு அப்புறம் மிஷின்ல ஓட்டி அதை டை பண்ணுவாங்க. டை பண்ணி சைஸ் வாரியா கட் பண்ணி நாப்கின்குள்ள அடிச்சுடுவாங்க. அப்போ சம் பர்சன்டேஜ் டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங் அதுக்குள்ள இருக்குமா இருக்காதுங்களா? இருக்கும். இப்ப நம்ம பயன்படுத்துறோம். நம்ம பயன்படுத்தும் போது நீங்க எல்லாரும் வாங்குறீங்கல்ல, இன்கிரீடியன்ஸ் எக்ஸ்பிரி அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா வாங்குறீங்க. அவரு ஒரு கருப்பு கலர்ல ஒரு நியூஸ் பேப்பரை சுத்தி கொடுப்பாரு. நம்ம அதை எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாம ஒரு தீண்டத்தகாத பொருள் மாதிரி வச்சிருவோம். இதை பத்தி பேசுறதுன்னா என்ன? நமக்கு கூச்சம், வெக்கம், தாழ்வு மனப்பான்மை, பயம். ஐயோ, இதை போய் மைக் போட்டு தம்மா பேசுதே, இவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்களே. இதுதான் நம்ம அறியாமையும் நம்மளுக்கு விழிப்புணர்வு இல்லாததுனால இன்னொரு ஆள் காசு சம்பாதிச்சுட்டு இருக்காரு. சரி, இது நான் இதை பயன்படுத்துறதுனால என்ன நமக்கு தீங்குன்னு பாத்தீங்கன்னா, பக்க விளைவுன்னு பாத்தீங்கன்னா, டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், அப்புறம் பர்ஃபியூம். நீங்க அதை எடுத்தீங்கன்னாவே ஒரு வாசனை வருமே. வாசனை வருமா இல்லையா? அந்த பர்ஃபியூமோட வாசனை. அப்புறம் அதை பயன்படுத்துறதுக்கு பிளாஸ்டிக், அது எல்லாமே பிளாஸ்டிக். நான் இப்ப காமிக்க போறேன் பிரிச்சு. இதெல்லாம் ஒரு இன்னைக்கு 6வது படிக்கிற குழந்தை ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாளா இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? 6வது 7வதுலயே ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. 4வதுலயே கடவுளே. அப்போ நீங்க யோசனை, ஒரு தாய்மை உணர்வோட யோசனை பண்ணி பாருங்க. பெண் ஆணுக்கும் தாய்மை உணர்வு இருக்கு. நீங்க உடம்புல வேணா ஆணா இருக்கலாம், ஆனா தாய்மை உணர்வு இருக்கா இல்லையா? நாங்க பெண்கள் பெண் உடம்புல இருந்தால் ஆண்மைக்கு உண்டான வீரம் எங்களுக்கு இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு தாய்மைக்கு உண்டான கருணை இருக்கணும். ஆமாவா இல்லையா? கை தட்டலாம் தாராளமா. ஏன்னா நிறைய நம்மளை சொல்லி வளர்க்கப்பட்டதுன்னா ஆண் அப்படின்னாவே
வீரம், கம்பீரம், துணிச்சல் அதெல்லாம் ஆணுக்கு தான் இருக்கணும். பெண்ணா அப்படி கூணி குறுக்கி நிலத்தை பார்த்து அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆணுக்குள்ளேயும் தாய்மை, கருணை, இரக்கம் இருக்கு, பெண்ணுக்குள்ளேயும் கம்பீரம், வீரம் இருக்கு, இருக்கணும். அப்போ 4 வயது குழந்தை ஏஜ் அட்டெண்ட் பண்ணுதுன்னா 4வது படிக்கிற குழந்தை 5வது படிக்கிற குழந்தை ஏஜ் அட்டெண்ட் பண்ணுதுன்னா அந்த உடம்பு முதிர்ச்சி அடைஞ்சிருக்குமா? அந்த மனம் முதிர்ச்சி அடைஞ்சிருக்குமா? இல்ல. அப்ப இதை காப்பாற்றுற பெரும் பங்கு யாருக்கு இருக்குது? அந்த குழந்தைய அம்மாவுக்கும் ஆசிரியருக்கும். ஏன்னா இங்க அதிக நேரம் இங்கதான் இருக்கா, அவங்க கூட தான் இருக்கா. அப்போ அந்த குழந்தையோட அந்த பிறப்பு உறுப்புல கர்ப்பப்பைக்கும் பிறப்பு உறுப்புக்கும் 3 இன்ச்சு தான் கேப். இந்த இவ்வளோ சிலிக்கான் ஜெல் அதை உறிஞ்சுக்குதுன்னு சொல்லி கட் பண்ணி ஜெல்ல காமிக்கிறாங்கல்ல டிவியில, அந்த ஜெல் வந்து சிலிக்கான் ஜெல். அந்த சிலிக்கான் ஜெல்லோட பை ப்ராடக்ட் எதுனா பெட்ரோலியம். இதை எடுத்து சிலிக்கான் ஜெல், டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், கலரிங், பிளாஸ்டிக், ரீசைக்கிள், காட்டன் இதெல்லாம் இன்னர்ல டிராவல் ஆகி அந்த குழந்தை படிச்சு முடிச்சு 2-3 டிகிரி வாங்கி தானே திருமணத்துக்கு போகும். அப்ப மலட்டுத்தன்மை தான் இருக்கும், கன்சீவ் ஆக முடியாது, நீர் கட்டி வரும், வெள்ளப்படுதல் ஏற்படும், 2 தொடையும் புண்ணாகி எவ்வளவு எரிச்சல் இச்சிங் கிடைக்குமோ அவ்வளவு கிடைக்கும். இவ்வளவுதான் பிராண்டு நமக்கு மார்க்கெட்ல இந்த இந்தியால கிடைக்குது. ஏன்னா நம்மளோட குவாலிட்டி அவ்வளவுதான். இந்த டஸ்ட் டீ மாதிரி நம்ம அதைதான் விரும்புறோம். இப்ப அதுக்கு மாற்று ஏற்பாடா டாக்டர் ஒரு 8 டாக்டர்கள் சேர்ந்து தயாரிச்ச ஒரு ப்ராடக்ட் சர்ஜிக்கல் காட்டன். உள்ள சோத்து கத்தால இப்ப வெளியில வர பிளட், இப்ப நமக்கு எத்தனை நாளைக்கு ஒருக்கா நம்ம பீரியட்ஸ் ஆகணும், ஆகிறத விட்டுருங்கல்ல, 40 நாள் 50 நாள் தள்ளி ஆகிறேன், எனக்கு ரொம்ப 3 மாசத்துக்கு ஒருக்கா ஆகிறேங்கிறதெல்லாம் அது வந்து ஆகக்கூடாது. 28 நாள் அதிகபட்சம் 30 நாளைக்கு ஒரு முறை நம்மளோட உடம்புல அது நடந்துடணும். இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம பாடி சிஸ்டம் நல்லபடியா இல்லைன்னு அர்த்தம். அப்ப அதிகபட்சம் 30 நாள் ஒரு முறை நம்ம ஆகணும். வெளியே வர அளவு எவ்வளவு இருக்கணும்னா 25 ml 30 ml, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ ஆகி நின்றணும். 4 நாளைக்கு தான் இருக்கணும். அதுக்கு மேல ஓவர் ஃப்ளோ அப்படியெல்லாம் இருந்தாலும் நமக்கு உடம்பு பாதிப்புல இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப கம்மியா ஆனாலும் பார்க்கணும் நம்ம, ரைட்? அப்போ வெளியில வர பிளட் உள்ள இருக்கிற வரைக்கும் எல்லாமே ஓகே. இப்ப வந்து சளி உள்ள இருக்கு, காரி துப்பிடுறோம், யூரின் உள்ள இருக்கு வெளியாயிடுது, மோஷன் உள்ள இருக்கு வெளியாயிடுது, பிளட்டும் உள்ள இருக்கு வெளியாகுது, கரெக்டா? இப்படி வெளியே வர ரத்தம் எவ்வளவு நேரத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணலாம்? யாருக்காவது தெரியுமா? எவ்வளவு நேரத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணலாம்? 5 hours. 5. அப்புறம் சொல்லுங்க, யாரா சொன்னீங்க? கரெக்ட். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. 2 மணி நேரம். இது நமக்கு தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் பேருக்கு. இங்கிருந்து கை வச்சு சொல்லுங்க தெரிஞ்சவங்க. நான் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாத்துறேன், எனக்கு தெரியுது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாத்தணும்ன்றது. ஆனா மாத்துறேன்றவங்க கை உயர்த்துங்க. வாய்ப்பு இல்லை. ரெண்டு காரணத்துக்காக வாய்ப்பு இல்லை. ஒண்ணு என்னன்னா இடம், சூழ்நிலை. பகல்ல கூட மாத்திடலாம், இரவுல 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அலாரம் வச்சு மாற்ற முடியுமா? வாய்ப்பே இல்லை. இன்னொரு காரணத்துக்கு நம்ம மாத்துறது இல்லை. என்ன காரணம்னா, நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், இப்பதான் வச்சேன், 2 மணி நேரம் எனக்கு கம்மியா தான் வந்திருக்கு, நான் எதுக்கு மாத்தணும்? என் காசு வேஸ்ட் ஆகிடும். இப்படியெல்லாம் இருக்கும். நாங்கெல்லாம் எவ்வளவு மிச்சம் பண்ணி தர தெரியுங்களா உங்களுக்கு? என்னமோ இதுல பெரிய லட்சக்கணக்கில் மிச்சமாகி பெரிய வீடு பங்களா வாங்குற மாதிரி நம்ம இந்த மிச்ச மீதியை தின்னு வெந்து வேகாம டிஃபன் பாக்ஸ்ல அடைச்சிட்டு வந்து காலையில நீங்க எல்லாம் உணவே சாப்பிட மாட்டீங்க, எனக்கு தெரியும். காலை உணவெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அவதியா அவங்களுக்கு இவங்களுக்கு நல்லா செஞ்சு வச்சுட்டு காலையில சாப்பிடாம துணிவுக்கு டிஃபன் பாக்ஸ்ல அடைச்சிட்டு வந்து இங்க பசங்க கிட்ட எனர்ஜி போக கத்தி எதுவும் அவன்கிட்ட இப்படி பேச முடியுமா, இல்லை இப்படி பேச முடியுமா? இப்படி பேசினா மேனேஜ்மெண்ட்டுக்கு பயந்துக்கணும், அப்படி பேசினா பேரண்ட்ஸ்க்கு பயந்துக்கணும், இல்லை 2ம் கலந்து பேசினா அவனுக்கே பயந்துக்கணும், கத்தி வச்சுக்கலாம். இல்ல இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எங்க அப்பாலாம் என்னை கொண்டே ஸ்கூல்ல நல்லா ஞாபகம் இருக்கு, 1ஆம் வகுப்புல கார் இப்படி 8ச்சுன்னா சேர்த்து விட்டாரு. 8ல ட்ரை பண்ணி 8 வச்சு சேர்த்து விட்டாங்க. என்ன நம்ம சொல்லிட்டு இருக்காரு, கழுத்துக்கு மேல விட்டுருங்க, கழுத்துக்கு கீழே சொன்ன வச்சு கேட்கணும்னா படுறப்படி. நான் வந்து கேட்க மாட்டேங்குது. இன்னைக்கு பசங்க கிட்ட நம்ம பயந்துகிட்டே வர வேண்டியதா இருக்கு. வகுப்புக்கு வரையில என்ன யாரை கூட்டுவானோ தெரியல. அந்த மாதிரி டீச்சரோட மேனேஜ்மெண்ட் அதுக்கு மேல சென்டம் எடுக்க வைக்கணும், நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வைக்கணும். டீச்சர்களுக்கெல்லாம் மீட்டிங் போட்டு சொல்லுவாங்க, அவன் படிச்சாலும் சரி படிக்கணும் இருக்கு, நீங்க எதுவும் பேசிக்கிறாரு,
அவ்வளவுதான் பேப்பர்ல டிவிக்காக நிற்கிறாங்க மேய்க்க வச்சுட்டு. ஸோ அதனால ரொம்ப கத்தி மேல நிற்கிற மாதிரி உங்க ஃபீல்டு ஆசிரியர்களோட. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு பிணைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ இவன் படிச்சு நல்லா வந்துட மாட்டானா, இவன் மேல வந்துட மாட்டானா, நம்ம பேரை காப்பாற்றிட மாட்டானா அப்படிங்கிற உணர்வு பிணைஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா வாயில சொல்ல முடியாது, வார்த்தைகளை சொல்ல முடியாது. ஏன்னா ஆசிரியர்களோட பணி அந்த மாதிரி. இதுலதான் அப்துல் கலாம் வந்தாங்க. நிறைய ஆசிரியர்கள் உருவாக்குனதான் நிறைய சாதனையாளர்கள், விருதுகள் பெற்ற நிறைய துறையில இருக்கிறவங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்க பணி எந்த அளவுக்கு சிறந்ததோ அந்த அளவுக்கு உங்க உடம்பு சிறந்தது. நீங்க நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு சிலையெல்லாம் யாரும் வைக்க மாட்டாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. என்னமா என் குடும்பத்துக்காக என் குழந்தைங்களை வளர்த்து நல்ல பாடுபட்டா அப்படின்னு மனிதர் சொன்ன மாதிரி. இது என்ன எத்தனை, இது என்ன கணக்கு? 3 அதெல்லாம் இது பள்ளிக்கூடத்து கணக்கு. புருஷன் சொன்னா இது 4 நீ 4 சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா உனக்கு சிலை, கண்ணகி சிலை பக்கத்துல ஒரு சிலை இல்லைன்னா கண்ணமா கேட்டேன். அந்த மாதிரி யாருக்கு என்ன பிடிக்கும்னே நினைச்சு 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 வாழ்ந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் நினைச்சு கொஞ்ச நாளைக்கு வாழுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வாங்க. ஆசிரியர்களுக்கு தான் பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா நீங்க சாப்பிட்றதே இல்லையே பாருங்க எப்படி அவங்க கீழே விழுந்துட்டாங்க. சரி, இப்ப நேரடியா நம்ம டெமோக்கு போறோம். இப்ப விளம்பரங்கள் வருது, பார்த்துருக்கீங்க. எனக்கு விளம்பரங்கள் தான் ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப பார்ப்பேன். நாடகம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், எந்த நாடகம் ஓடுதுன்னு கூட தெரியாது. ஏன்னா பெண்களை இல்லையா கேரக்டரை மிஸ்யூஸ் பண்ணி எடுக்கிறது ஆண். இவங்க பணத்துக்காக நடிச்சா கூட பாக்குறது பெண். ஆண்கள் கிரிக்கெட் தான் மேடம் பாக்குறாங்க, சீரியல்லாம் பாக்குறது இல்ல. அவங்க கிரிக்கெட் அந்த மாதிரி கேம்ஸ் அந்த மாதிரி பாக்குறாங்க. பெண்களை வச்சுதான் அந்த சீரியல்லாம் ஓடுது. இல்ல பெண்கள் இப்ப மாத்துறாங்க மேடம். நீங்க பாருங்க அந்த சீரியல் பாருங்க, அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது எதுக்கு பார்க்க சொல்றேன்னா அதுல நல்ல கேரக்டரா வருவானா போனேன், அங்கே தாக்குற மாதிரி வருவானா பார்த்து போறேன் அப்படின்னு அவன் தாக்குறத நீ பார்க்கணும். அப்ப மாமியார் கேரக்டர், எந்த கேரக்டர், இந்த கேரக்டர் எடுத்தீங்க, அந்த கேரக்டர் எல்லாம் அது போடும் போதே போடுறான். என்ன போடுறான்? இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும். ஆனா நம்ம அப்படி பாக்குறது இல்லையே, அப்படியே அழுது அந்த மாமியார் மாதிரி இவரை போட்டு சாப்பிட்டு அது கனெக்ட் பண்ணி நிறைய விஷயம் அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ இந்த விளம்பரம் தான் நான் பார்ப்பேன். விளம்பரத்துல என்ன அபத்தமா இருக்குன்னு பார்ப்பேன். எதனாலன்னா நம்மளையெல்லாம் எந்த லிஸ்ட்ல வச்சிருக்கான். கேபிளுக்கு நான் காசு தரேன், நீங்க தான் காசு தருவீங்க. கரண்ட் பில்லு நம்ம தான் கட்டுறோம் இல்லைங்களா, யூனிட் தகுந்த மாதிரி காசு. அப்புறம் டிவி யாருக்கா கொடுத்தா நம்ம காசு தான். ஆனா விளம்பரம் மட்டும் இவன் என்ன வேணா போடுவான், நம்ம பார்க்கணும். அம்மாவும் சொல் போட்டு புளி உனக்கு பின்னாடி 10 பேர் வந்தாலும் நீ எதிர்க்கலாம். இது யார் கேனலிஸ்ட்னு தெரியல, நம்ம தானே. அப்புறம் நீ பெருசுக்கு அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம். ஏன்பா நம்ம வீட்டுல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம், அது மட்டும் பாதுகாத்துக்கும். இதெல்லாம் எவ்வளவு கொடுமை. பிரசவ வலி எவ்வளவு வலி, அது எத்தனை கேரிங் இருக்கணும். தாய்மைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அம்மா வீடு எவ்வளவு பெரிய சொர்க்கம் நமக்கு. அந்த நேரத்துல ஈஸியா பெயிண்ட் பாதுகாத்துமாமா. இது எப்படி 7 நாளைக்கு சிறப்படாது. அப்படியே 7 படத்தை போட்டு இந்த டியூபை காமிச்சு அப்படியே ஒரு சிரிக்கும். 7 நாள்ல சிறப்படாது. 7 வருஷமா போட்டாலும் ஆகாது. அப்புறம் அந்த பெண் ஆண் லைபாய் சோப்புக்கு பாத்ரூம்ல குளிப்பானாமா, சவர்ல லைபாய் சோப்புக்கு ஆண். ஆனா பெண் சின்னதா ட்ரெஸ் பண்ணிட்டு லிரிலுக்கு கொட்ட நீர் குளிப்பா. எந்த பிள்ளையாவது நாம கொட்ட நீர் போய் அத்துக்கு ட்ரெஸ் போட்டு நேரடியே குளிச்சிருக்கோமா? ஆண் பாத்ரூம்ல லைபாய் குளிச்சு விளம்பரம். அப்ப பெண்ணை மாடலாகவும் கார் ஓட்டுறதுக்கு, சிகரெட் விளம்பரத்துக்கு, எல்லாத்துக்குமே இந்த பெண்ணை மையமா வச்சு ஒரு போக பொருள் மாதிரி நம்மளை மாடலா வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. எடுக்கிறது ஆண். வியாபாரம், பிசினஸ், உற்பத்தி எல்லாம் ஆண். அப்போ இந்த நாப்கினை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். இப்போ பார்த்துக்கோமா.
எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ட்ரை பண்றேன். 6000 கோடிக்கு விற்பனை நடக்குது. மேல போத்தி இருக்கிற இந்த கவர் பிளாஸ்டிக் கவர், எக்ஸ்பிரி டேட் கிடையாது, மேனுஃபேக்சரிங் டேட் கிடையாது, ISI ISO எந்த விதமான தர சான்றிதழும் இதில் மேல் பதிக்கப்படலை. இப்படி ஓபன் பண்ணிட்டு ப்ராடக்டை